أجمعين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا ومن جاء بموعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار فأولئك أصحاب النار هم فيها خالدون صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم قال اجتنبوا السبع الموبقات قالوا يا رسول الله وما هن؟ قال الشرك بالله والسحر وقتل النفس الذي حرم الله إلا بالحق وأكل الربا وأكل مال اليتيم وتولي يوم الزحف وكذب محصنات المؤمنات الغافلات صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் சொல்லிய நிலையில் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டி அவரது இல்லத்திற்கு ஆரம்ப நேரத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அவனது அருளை வேண்டி வரக்கூடியவர்களே, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் என்றும் நல்லது பாடிப்பானாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் அல்லாஹ் எந்த விடயங்களை நல்லவை என்று எடுத்து கூறியுள்ளானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கும் அவன் எவைகளெல்லாம் விலைக்கு நடக்குமாறு கூறியுள்ளானோ அந்த விடயங்களை விலைக்கு நடந்து கொள்வதற்கு முதலில் எனக்கு தக்வாவை கொண்டு அச்சமூட்டி வசியத்தை செய்த வண்ணம் நீங்களும் அல்லாஹ் ரசூலும் எந்த விடயங்கள் நல்லவைகள் எடுத்து கூறியுள்ளார்கள் அந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ்வினால் விலக்கப்பட்ட விடயங்களை விலைக்கு நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு அச்சமூட்டி வசியத்தும் நசீதும் செய்து எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளே, ஜும்மாவுக்கு நீங்கள் வருகின்ற பொழுது ஜும்மாவுடைய சுன்னத்தான 2 ரகாத் தொழுகையை நீங்கள் தொழுதுவிட்டு தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளி காணிக்கை என்று அதையும் தொழுதுவிட்டு நேரம் இருந்தால் அதனையும் தொழுதுவிட்டு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். வரக்கூடியவர்களும் தொழுது கொள்ளுங்கள். வந்தவர்கள் வரக்கூடியவர்களுக்கு இடம் கொடுக்கும் பட்சம் முன்னுக்கே வந்து அமர்கின்ற பொழுது அது கூட அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கும். அதே போன்று ஜும்மாவுடைய குதுபா முடிந்து 2வது குதுபா முடிந்து முஅஸ்ஸினார் எழுப்பி காமத்து சொல்கின்ற வரைக்கும் இமாம் மிம்பர்ல இறங்கி முஅஸ்ஸினார் காமத்து சொல்லி தொழுகைக்காக நிற்கின்ற வரைக்கும் உள்ள நேரம் பொறுமதியான ஒரு நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு கதகாமது சலாம் என்ற பொழுது நீங்கள் எழுப்பி தொழுகையில் கலந்து கொள்கின்ற பொழுது அதுவும் சிறப்பாக இருக்கும். இமாம் வலவாண்டி ஆமீன் என்று சொல்கின்ற பொழுது நீங்களும் சேர்ந்து ஒன்றாக ஆமீன் சொல்கின்ற பொழுது அது கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று சேரும் என்பதையும் மனதிலே ஞாபகம் செய்த வண்ணம் அழைத்து வந்த சிறுவர்களை நீங்கள் அருகாமையில் அமர்த்தி அவர்களையும் நீங்கள் சிறப்பான முறையிலே பயிற்றுவிப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு இன்றைய ஜும்மா பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா
இந்த உலகிலே எத்தனையோ படைப்பினங்களை படைத்திருக்கின்றார். எல்லா விதமான படைப்புகளையும் விடவும் சிறப்பான, கண்ணியமான, கௌரவமான ஒரு படைப்பு மனித படைப்பு. இந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் நபிமார்களை அல்லாஹ் நம்மிலிருந்து தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நமக்கான வாழ்க்கை வழிமுறைகளையும் சரியான பாதைகளையும் நமக்கு எடுத்துச் செல்ல வைத்திருக்கின்றார். இந்த அடிப்படையில் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாக நமக்கு தேவையான எல்லா விடயங்களையும் சுமார் 1438 வருடங்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கின்றான். அவன் கூறிய விடயங்களை யாரெல்லாம் எடுத்து நடப்பார்களோ நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அது ஆசிரியர்கள் மூமின்கள் எல்லாம் வெற்றி அடைந்து விட்டார் என்ற அடிப்படையில் அவன் சொல்லையும் பெருமானா காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலே வெற்றி பெறலாம். உலகிலே இடம்பெறுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வையும் எடுத்துச் செல்லக்கூடிய மார்க்கமாகவும் இஸ்லாம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த மார்க்கத்திலும் இல்லாத அடிப்படை கொள்கைகள், கோட்பாடுகள், மனித விழுமியங்கள், நாகரிகங்கள் அனைத்தும் இந்த இஸ்லாத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான இந்த மார்க்கத்தில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் நம்மீது செய்த ஒரு கிருபை. அந்த கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எமது சமூகத்தில் உள்ள சில பேர்கள் குர்ஆனும் ஹதீஸும் இமாம்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை தூக்கி எறிந்துவிட்டு எப்படியாவது இந்த உலகத்தில் வாழ்ந்தால் சரி என்ற அடிப்படையில் சில பேர் வாழ்வதன் காரணத்தினால் பல விதமான பிரச்சனைகள் சமூகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இஸ்லாம் எவ்வாறு சொல்கிறது என்றால், நீங்கள் நாம் எவ்வாறு உங்களை வாழ சொல்லியிருக்கிறோமோ அந்த அடிப்படை வாழுங்கள். குடும்ப வாழ்க்கையா, அரசியலா, தனிப்பட்ட வாழ்க்கையா, வியாபாரமா, பொருளாதார உயர்வா, கல்வியா, செல்வமா, எது வேணும் என்றாலும் நாங்கள் சொல்லுவது போன்று நீங்கள் செய்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உலகிலும் இல்லை, மறுமையிலும் இல்லை. அவ்வாறு இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மனம் போல போக்கிலே வாழ பழகிக் கொண்டால் வஹரல் ஃபஸாது பில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின்னாஸ், பிரச்சனைகள் அனைத்தும் இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலேயும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் நீங்களாகவே தேடிக்கொண்டது என்று இறைவன் சொல்கிறான். இந்த அடிப்படையில் இன்று எமது சமூகத்திலே தலைவிரித்தாடக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வட்டி என்ற ஒரு பிரச்சனை. இந்த வட்டிக்கு இஸ்லாத்திலே தீர்வு இல்லாமல் இல்லை. இஸ்லாம் கூறக்கூடிய தீர்வை இந்த சமுதாயம் தூக்கி எறிந்துவிட்டது. அதனால் எங்கு பார்த்தாலும் வட்டி. இந்த வட்டி என்ற இந்த கொடூரமான இந்த செயல், இந்த தொழில் நமது சமூகத்திலே வேறு ஒன்றிக் கொண்டிருக்கின்றது. வட்டியும் வியாபாரம் ஒன்று என்ற அடிப்படையில் நமது சமுதாயம் அதனை செய்து கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் வட்டி என்ற மாடை தான் வீசிக் கொண்டிருக்கின்றது. அறிஞர்களா, கல்விமான்களா, வர்த்தகர்களா, பாமரர்களா, எல்லோரிடத்திலும் இந்த வட்டி இன்றைக்கு குடிகொண்டிருக்கின்றது. வட்டி என்றால் என்ன? ஒருவர் தன்னுடைய பணத்தை இன்னொருவருக்கு கடனாகவோ தொழில் ரீதியாகவோ கொடுக்கின்ற பொழுது அதனை அவர் பெற்று பல காலம் வைத்துவிட்டு மீண்டும் அந்த பணத்தை பெறுகின்ற பொழுது காலங்களையும் நேரங்களையும் கவனத்தில் எடுத்து கொடுத்த பணத்தையும் சரியாக கணக்கீடு செய்து அதற்கான தனியாக வசூலித்து எடுக்கிற ஒன்றுக்குத்தான் வட்டி என்று சொல்வது. மூலதனத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணம் இருந்த காலத்தையும் கணிப்பீடு செய்து அதற்காக தனியான முறையிலே அளவீடு செய்து எடுக்கிறது தான் வட்டி. இந்த வட்டியை எந்த அளவுக்கு சமூகத்தில் ஊடுருவிவிட்டது என்றால், சில பேர் பணங்களை சம்பாதித்து விட்டார்கள். சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமலே சந்தர்ப்பங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில நடுத்தரவாதிகள்
தங்களுக்கு சிரமங்கள் வந்துவிட்டால், தனது மகளுக்கு திருமணம், மகனுக்கு வெளிநாடு செல்வதற்கு பணம் தேவை, கல்வியற்ற மாணவனுக்கு செலவழிப்பதற்கு பணம், இப்படியான சிரமத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பணத்துக்காக வேண்டி பல இடங்களுக்கும் அவர் அலைகின்றார். பணம் கிடைக்கவே இல்லை. இந்த நேரத்தில் பணம் இருக்கின்ற மனிதனை சந்திக்கின்ற பொழுது சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்த சில மனிதர்கள் இவருடைய அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேவையான பணத்தை கொடுக்கிறார்கள். கொடுத்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர் செல்லுகின்றார். சென்று சொன்ன தவணைக்கு கொடுக்க முனைகின்ற பொழுது அந்த கொடுத்த பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கான ஆதாயத்தை தேடிக்கொண்டு செல்கின்றார்கள். இந்த அநியாய செயலுக்குத்தான் வட்டி என்ற பெயர் சூட்டப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த செயல் இஸ்லாத்திலே மிகவும் ஒரு மோசமாக கருதப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், வட்டி என்ற போர்வையில் ஒருவர் அகப்பட்டு விட்டால் கொடுப்பவர், வாங்குபவர், எழுதுபவர், சாட்சியாளர் அளிப்பவர்கள் இவர்கள் எல்லோரும் வட்டி என்ற போர்வைக்குள் அகப்பட்டு விட்டால் ஒரு திருகம் வட்டி கொடுப்பது, வாங்குவது, எழுதுவது, சாட்சியாக இருப்பது இறைவனிடத்திலே 36 தடவைக்குள் பிரச்சாரம் செய்வதை விட கொடூரமானது என்று இஸ்லாம் எடுத்துக் கொள்கிறது. ஆதாரத்தில் இந்த மோசமான ஒரு செயலை இன்று எமது சமுதாயம் செய்கின்றது. இந்த செயல் எமது சமூகத்தில் எவ்வாறு சிந்திக்கப்படுகிறது என்றால், இந்த வட்டியை வியாபாரமாக சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றார், நீங்கள் நினைக்கின்றீர்கள் வியாபாரம் வட்டி ஒன்று என்றால் அப்படி அல்ல. வியாபாரம் ஹலாலானது, வட்டி ஹராமானது. வியாபாரத்துக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு என்ன என்பதை நாங்கள் அறிய வேண்டும். வியாபாரம் என்பது ஒருவர் ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒரு பொருளை உற்பத்தி செய்து அது கைக்கு கை மாறி நுகர்வோருடைய கைக்கு சென்று விட்டால் அது வியாபாரம். இந்த வியாபாரத்தில் லாபம், நஷ்டம் எல்லாமே ஏற்படும். மழை, வெயில் எல்லாம் ஏற்படும். எல்லா பிரச்சனைக்கும் முகம் கொடுத்து அந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டு அவர் நுகர்வோருடைய கையில் ஒப்படைக்கின்ற பொழுது சில நேரங்கள் லாபத்தை அடைகின்றார், சில நேரம் நஷ்டத்தை அடைகின்றார். இது வியாபாரம். வட்டி என்பது பணத்தை அவர் ஒப்படைத்தால் மீண்டும் அந்த பணத்தை பெறுகின்ற பொழுது எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல், சேதாரம் இல்லாமல் முழுக்க முழுக்க கொடுத்த பணத்தை அப்படியே பெற்றுக் கொள்கிறார். பெற்றுக் கொள்கின்ற பொழுது காலத்தை கணக்கீடு செய்து அதற்கான ஆதாயத்தையும் பெற்றுக் கொள்கிறார். இவருக்கு நஷ்டம் இல்லை. இதுதான் வட்டி. எனவே இந்த வட்டியின் வியாபாரத்தையும் சரியாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படையில் இந்த வட்டி மனிதர்கள் அதனை வியாபாரமாக்கிக் கொண்டு விட்டார்கள். ஒவ்வொரு சந்துக்கும் தெருவுக்கும் சில்லறை கடை போல வட்டி கடைகள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பணம் தேவையா, 10 பேர் தேவைகள், வாருங்கள் வட்டி கொடுக்கிறோம் என்ற அடிப்படையில் வட்டி பேரு, முராது, வாரத்து, இன்னும் எத்தனை பேர்களோ எல்லா பேர்களுக்கும் இன்றைக்கு வட்டி கடை திறக்கப்பட்டிருக்கிறது. வங்கியிலும் வட்டி, தனிப்பட்ட நபர்களுக்கும் வட்டி, செல்வச்செழிப்புள்ள சீமான்களும் வட்டி, இவ்வாறு எல்லோரும் வட்டி கடையை வியாபார கடையாக நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வட்டியில் எமது சமுதாயம் சிக்கிக் கொண்டு தவிக்கின்றது. எனவே இந்த வட்டியிலிருந்து எமது சமுதாயம் ஒழுங்கப்படுவதால் எங்கு எப்படியெல்லாம் இருக்கிறது வட்டி என்பதை நாங்கள் முதலிலே அறிய வேண்டும். வட்டி, வங்கியிலும் வட்டி. சில நபர்கள் தங்களிடத்திற்குரிய பணத்தை திருடர்கள் திருடிவிட்டு செல்லக்கூடாது, நம்மிடத்திற்குரிய பணம் கொள்ளையடிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வங்கியில் கொண்டு போய் பணத்தை வைப்பீடு செய்கிறார்கள். இவ்வாறு செய்கிறது ஒருவர். இந்த பணத்தை வைப்பீடு செய்த உடனே அவர்கள் இவர்களிடத்திற்கு வாங்கிய பணத்தை சில வருடங்களுக்காக, சில மாதங்களுக்காக அவர்கள் வைத்துக் கொண்டு நாட்களை கடந்ததற்கு பிறகு இவர்களுடைய பணத்துக்கு ஏற்ப கணிப்பீடு செய்து அதிகமான பணத்தை கொடுக்கிறார்கள். இது ஒரு விதமான வட்டி. இது வங்கியில் கொடுக்கின்ற வட்டி. இன்னும் ஒரு வகையான வட்டி, நமக்கு பணம் தேவை என்றால் தன்னுடைய பொருளாதாரங்களை கொண்டு போய் வங்கியில் வைத்துவிட்டு
அந்த பணத்தை எடுத்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவது. இது எமது சமூகத்தில் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஊடுருவி கொண்டிருக்கிறது. யாரிடத்தில் பார்த்தாலும் இந்த வட்டி இன்றைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வகையான வட்டி. இன்னொன்று வாகன வட்டி. இன்றைக்கு தங்களிடத்தில் கூடிய பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணத்தை எடுத்து வாகனத்தை வாங்கி ரோட்டிலே ஓடுகின்ற பொழுது இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறையினர் தங்களது பணத்தை அதிகமான பணம் தங்களிடத்தில் இருக்கிறது என்று அவர்கள் எண்ணி நம்முடைய இருக்கக்கூடிய பணத்தை சூறையாடி வருகின்ற பயத்திலே வங்கியை கொண்டு இந்த வாகனத்தை வைத்து அதற்காக இன்கம் டேக்ஸ் நிறுவனத்தினரை வருமான வரித்துறையினரை ஏமாற்றுவதற்காக வாகனத்தை எடுத்து கொடுத்து அதை கொஞ்சம் பணத்தை கட்டி கொஞ்சம் பணத்தை வைத்துக் கொண்டிருப்பது இது வாகன வட்டி. இதுவும் எமது சமூகத்தில் சர்வசாதாரணமாக ஆலிம்கள், அறிஞர்கள், வைத்தியர்கள் எல்லாரும் கல்வி கற்றவர்கள், பாமரர்கள் எல்லாரும் இந்த வாகன வட்டியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். வங்கியில் வட்டி, வாகனத்திலும் வட்டி. இன்னும் ஒரு வகையான வட்டி எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், வீட்டுக்கும் வட்டி. தனக்கு வீடு ஒன்று தேவை என்றால், வீடு கட்டப்படும் என்றால் வீட்டு வசதி வாரிய நிலையத்தை அங்கு பணத்தை பெற்றுக் கொள்வது, தன்னுடைய உறுதியை பர்மிட்டை வைத்துக் கொள்வது அல்லது காணி உறுதியை கொண்டு வைத்துவிட்டு அந்த வீட்டு வசதி வாரிய நிலையத்தில் பணத்தை பெற்றுக் கொள்வது, ஹவுசிங் டிவைஸ் ஸ்கீம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த அடிப்படையில் அந்த பணத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வது. இவ்வாறு பெற்று தனது வீட்டை கட்டுவது ஆரம்பமே வீட்டுக்கு வட்டி. இது வீட்டு வசதி வாரி வட்டி. வீட்டுக்கும் வட்டி எடுத்து வீட்டை கட்டுகிறார்கள். இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வட்டி எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது இன்னும் சில பேர் தனக்கு தேவையை பிறரிடத்தில் சொல்லி பணத்தை பெற்றுக் கொள்ள முடியாது என்பதற்காக தான் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை கொண்டு போய் வங்கியிலேயோ அல்லது தனிநபரிடத்திலே கொண்டு கொடுத்து விட்டு அந்த பணத்தை பெற்றுக் கொள்வது நகை அடமான வட்டி. இந்த அடமான நகை தான் அணிந்திருக்கிற நகையே கொண்டு போய் கொடுத்து விட்டு அதனை விட குறைவான பணத்தை வாங்கி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றும் காலப்போக்கில் அதற்கு வட்டி கட்டி இறுதியில் நகையையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம். இது நகை அடமான வட்டி. இன்னொன்று ஏலச்சீட்டு வட்டி என்று நமது சமூகத்தில் இன்றைக்கு சீட்டு வட்டி. 10 பேர் சேருவது 10,000 ஆளுக்கு ஒரு 1000 செலுத்துவது 10,000 சென்று விட்டால் 10 பேருடைய பெயரையும் எழுதி குலுக்கி எடுக்கின்ற பொழுது அதிலே ஒருவருடைய பெயர் வந்துவிட்டால் அவருக்கு பணம் தேவை என்றால் இந்த 9 நபரும் அந்த பணத்தை அவருக்கு கொடுத்து விட்டு அதிலே கொஞ்சம் பணத்தை ஆதாயமாக்கி 9 பேர் பிரித்து எடுத்துக் கொள்வது. இது ஒரு வகையான ஏலச்சீட்டு வட்டி. இது மட்டுமா? பாத்திரங்கள், பொருட்கள் என்ற அடிப்படையில் அதற்கு ஒரு வட்டி. பொருட்கள் தேவை என்றால் இது அடமானம். அப்படி அல்லாமல் ஒருவரிடத்திலிருந்து தனக்கு தேவையான மிஷின் அல்லது தேவையான கேஷ் குக்கர் அல்லது தேவையான மோட்டார் பைக் எதையாவது கொண்டு வாங்குகின்ற பொழுது அவர் 1 லட்சம் ரூபாய் பெருமானமான அந்த பொருளை 6 மாத தவணைக்கு 1,30,000 ரூபாய்க்கு கொடுக்கிறார். இப்பொழுது அந்த பண்டமாச்சு அதாவது பொருள்களை எந்த பாத்திரமோ அல்ல எந்த பொருளை வாங்கினாலும் அதற்கு வட்டி. இவ்வாறு எமது சமூகத்தில் பல வகையான வட்டி கடைகள் இன்றைக்கு திறக்கப்பட்டு நமது சமுதாயம் இன்றைக்கு நரகத்தின் பாதாளத்துக்கு இழுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனை எமது சமுதாயம் பார்க்கின்றதா? இந்த வட்டி என்ற இந்த கொடூர நோய் எமது சமூகத்தில் ஊடுருவியிருப்பது காரணத்தினால்தான் வர்த்தக கேந்திரமாக இருக்கக்கூடிய நமது பிரதேசத்திலே இன்றைக்கு வர்த்தக ஸ்தாபனங்கள் எல்லாம் தூர்ந்து போய் கொண்டிருக்கிறது. எந்த வர்த்தக நிலையத்தினிடத்தில் கேட்டாலும் வியாபாரம் இல்லை. சந்தை, பல்பொருள் அங்காடி, கடற்தொழில், விவசாயம் அனைத்திலும் இன்றைக்கு ஒரு பறக்கத்தில்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலத்தின் சூழ்நிலை எமது பிரதேசம் இன்றைக்கு மிக வேகமாக சுழன்றடிக்கும் காற்றை விட விரைவாக முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த வட்டியினுள் தங்களை சந்தமித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த வட்டியிலிருந்து எமது சமுதாயம் பாதுகாப்பு பெற வேண்டும். இல்லை என்றால் இறைவனின் தண்டனைக்கு ஆளாக வேண்டி ஏற்படும். அன்பார்ந்த வாகன வட்டியா நமக்கு தேவையில்லை என்றால் ஒரு பழைய வாகனத்தை வாங்கலாம், ஓடலாம். புதிய வாகனம் தான் வாங்க வேண்டும் என்றால் தைரியமாக பணத்தை கொடுத்து வாங்கி தைரியமாக ஓடுவது.
சில பேர் செய்வதை போல். அவ்வாறு இல்லாமல் வருமான வரிக்கு ஏமாற்றுவதன் அடிப்படையில் செய்தால் அல்லாஹ்வுக்கே நீங்கள் ஏமாற்றுவீர்கள், அல்லாஹ்வுக்கே நீங்கள் ஆப்பு வைக்கிறீர்கள். வருமான வரி துறையினருக்கு நீங்கள் ஆப்பு வைக்கவில்லை, அல்லாஹ்வுக்கே நீங்கள் ஆப்பு வைக்கிறீர்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? என்ன ஏமாற்றுகின்றாயா? அப்படி என்றால் நீ எண்ணத்தில் வருகின்ற பொழுது உனக்குரிய தண்டனை எவ்வாறு இருக்கும் தெரியுமா? கொடூரமானதாக இருக்கும் என்று இறைவன் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, சூரா 3:131 அல்லது 3:130-131 இந்த சூறாக்களிலே அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹல் ஆமனு لا تأكلوا الربا أضعافا مضاعفة واتقوا الله لعلكم تفلحون واتقوا النار التي أعدت للكافرين. நம்பிக்கை கொண்டவர்களே, பல மடங்காக பெருகிக் கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள், வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள், அல்லாஹ்வை அண்டிக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவ்வாறு இல்லாமல் இறைவனுக்கே நீங்கள் மாறு செய்ய தொடங்கிவிட்டால், இறை கட்டளையை புறக்கணிக்க தொடங்கிவிட்டால், அவ்வாறு ஏக இறைவனை மறுப்போருக்காக தயாரிக்கப்பட்டுள்ள நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுக்கான திருமறைகளும் எவனுக்கு தெளிவாக சொல்லிக் காட்டுகிறார். அப்படி என்றால் நாங்கள் வட்டி கொடுத்து வாங்கி தின்பது எவ்வாறு விளையாடு என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வட்டியை கொடுத்து வாங்கி மாடி கட்டி கோடியாக சம்பாதித்து இறுதியில் நாம் என்னத்தை பிறப்போம்? கண்ட பலன் என்ன? எதுவுமே இல்லை. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருந்த பணத்தை அடுத்தவரை கொடுத்து வட்டி வாங்கி உழைத்து யாரோ ஒருவர் தான் அனுபவிக்க போகிறார். இறுதியில் தனக்கு வருத்தம், தன் மனைவிக்கு வருத்தம், பிள்ளைகளுக்கு வருத்தம், காலப்போக்கில் நடைமுறைகளாக நடுவோட்டில் நடமாடத்தில் சூழ்நிலை உருவாகி இன்று கண்ணாலும் கண்டு கொண்டிருக்கிறது. காரணம் இந்த வட்டி. இது மட்டுமல்ல, மீண்டும் அல்ல 2:275 வசனம் அதிலே இவ்வாறு சொல்லினார், இவ்வாறு வட்டியை நீங்கள் வாங்கி உண்டு உங்களுடைய வாழ்க்கையை நடாத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது ஷைத்தான் தீட்டியவனை போல் பைத்தியக்காரர்களாக நீங்கள் எழுப்பப்படுகிறீர்களே. எவ்வாறு எழுப்பப்படுகிறது தெரியுமா? பைத்தியக்காரர் போல நீங்கள் எழுப்பப்படுகிறீர்கள். ஷைத்தான் தீட்டியதை போல் பைத்தியமாக இருப்பார். ஏனென்றால் இந்த வட்டிக்கு கொடுப்பவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் வியாபாரம் வட்டியை போன்றது என்று நாங்கள் கூறியிருக்கிறார்கள். அம்மா வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டார். தமது இறைவனிடமிருந்து தமக்கு அறிவுரை வந்த பின்பும் யார் இந்த வட்டியிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தண்டனை தான். அறிவுரை வந்தபின் விலகிக் கொள்வதற்கு முன் சென்றது உரியது. அவரை பற்றிய முடிவு அவ்வளவு உள்ளது. மீண்டும் செய்வோர் நரக வாழ்க்கையில் அது நிரந்தரமாக இருப்பார். என்ன சொல்லுவார்? அன்பார்ந்தவர்களே, நன்றாக விளக்கி வட்டி கொடுப்பது பிழை என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு தமக்கு இந்த அறிவுரை வந்த பின்பு இதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு அதற்கு முன்னால் கொடுத்த வட்டி எல்லாம் அவருக்கு உரியது. அவரை பற்றிய முடிவு, அதற்குரிய கூலி சொர்க்கமா நரகமா என்ற விடயம் அல்லாஹ்வை கொண்டது. அதற்குரிய முடிவோ அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்விடம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மீண்டும் செய்யக்கூடியவர்கள் நரகவாசிகள் அது நிரந்தரமாகவே தங்கியிருப்பார்கள். எனவே வட்டி என்ற கொடிய நோய் எம்மை தொட்டாமல் நாங்கள் பார்த்தாங்க. மீண்டும் அல்லாஹ் கூறுகின்றார் 276 வசனத்தில், எம்மத்துல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான். நன்றி கெட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் விரும்பவே மாட்டான். எவ்வளவோ நியமத்துகள் தந்துமோ அவன் அதனை மீறி மீண்டும் மீண்டும் தன் செல்வம் பெருக வேண்டும் என்று வட்டிக்கு கொடுக்கிறானே, அந்த பாவியை அல்லாஹ் என்றும் எப்பொழுதும் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ்வே கூறுகின்றானே.
பாவியாக நாங்கள் ஆக வேண்டுமா? அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பார்க்கிறேன். அதனால்தான் வட்டியிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம். என்னவென்றால், ஒருவர் வட்டியை கொடுத்து உண்ணுகிறார், உண்ண கொடுக்கிறார், உறுதுணையாக இருந்து எழுதுகிறார், வட்டியை கொடுப்பவருக்கும் வாங்குவதற்கும் சாட்சியாக இருக்கிறார். இவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை தான் இன்று நமது சமுதாயத்தில் வட்டி என்பது எல்லா இடத்திலும் குடிக்கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், உம்ரா அதற்கும் வட்டி, ஹஜ்ஜி அதற்கும் வட்டி. எந்த அளவுக்கு போய்விட்டது பாருங்கள். கேட்டால் பதுவா கொடுக்கிறதுக்கு உலமாக்களும் தயாராக இருக்கிறார்கள். சில உலமாக்கள், ஏனென்றால் அவர்கள் ஓடுகின்ற வாகனம் வட்டிக்கல்லவா. இவ்வாறு சில உலமா பெருந்தகைகளும் அறிஞர்களும் பதுவாக்களை கொடுப்பதன் காரணத்தினால்தான் பாமர மக்கள் தைரியமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வட்டி எந்த ரூபத்தில் வந்தாலும் பிழையானதுதான். வேற கேட்டா இன்ஸ்டால்மெண்ட். அது என்னவா? உம்ராவுக்கு இன்ஸ்டால்மெண்ட் 1 லட்சம் என்றால் அவரை கட்ட முடியாது, அவர் அழைக்க கூடிய அவர் பாமர மகன். காபா பார்த்துட்டு போகணும் என்பதற்காக இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கிறேன். 1 லட்சம் என்று சொல்லிட்டு அதே 1 லட்சம் அறவுறதா இல்ல. ஒரு நண்பர் சொன்னார், எப்படி செய்யறீங்க என்று கேட்டா, அவர் சொன்னா, நான் விசாரிச்சேன் அந்த கம்பெனியில. அவங்க சொன்னாங்க, நாங்க நேரடியாக செய்யறீங்க, வங்கி மூலமாக செய்கிறார்கள். ஆரம்பிச்சது நீங்க, முடிக்கிறது அவங்க. உங்களுக்கு நரகம் இல்ல, வங்கி உலக நரகம். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு சமூகம் கேடுகட்ட ஒரு சமுதாயம் மாறி இன்றைக்கு உம்ரா என்று அச்சையே மறந்து போகிற சமுதாயமா மாறிக்கொண்டிருக்கிற நம்ம சமுதாயம். உம்ரா சிலருக்கு தொழிலாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால ஒரு அச்சம், பயம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் உம்ரா செய்தா போதும் என்ற அடிப்படையில், வட்டிக்கு வாங்கினாலும் உம்ரா செய்வோம், இன்ஸ்டால்மெண்டா உம்ரா செய்வோம் என்ற அடிப்படையில் நம்ம சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. அப்படி அல்ல. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொண்டு இத்தகுவா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அப்பத்து தாதி உண்மை உணர்ந்து கொள்ளுங்கள். வலா தமக்குன்ன இல்லா வ அன்த முஸ்லிமூன். முஸ்லிம்களாக மௌத்தா படை, முஸ்லிம்களாக வாழப்படை. எனவே நபியுல்லா சொன்னார்கள், கொடுப்பவன், வாங்குவன், எழுதுபவன், சாட்டுவன் எல்லாரையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள். என்ன 2 பேர் ஆட்கள் வந்து கூட்டிட்டு போனாங்க. அங்க போன உடனே ஒரு ஆற்றங்கரைக்கு அருகில் சென்றோம். ஒருவர் ஆற்றுக்குள்ள நிற்கிறார், இன்னொரு ஆற்றுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார். ஆற்றுக்கு வெளியே நிற்பவருடைய கரத்தில் 2 கற்கள். உள்ள நிற்கிறார், வெளியே வரார். இவர் கல்லால் விழுகிறார், மீண்டும் மீண்டும் ஆற்றுக்குள்ள போய் போடுகிறார். நான் கேட்டேன், என்ன சொல்லி. வட்டிக்கு கொடுத்தவர் ஆற்றுக்குள்ள நிற்கிறார், அவர் வெளியேற பார்க்கிறார், இவர் தடுக்கிறார். இந்த மாதிரி வட்டி கொடுப்பது வாங்கு எல்லாரும் நரகத்துக்கு சொந்தக்காரமாக இருக்கிறார். அதனால் இந்த நிலைமையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த வட்டியின் மூலமாக மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனை கணக்கில் அடங்காது என்று சொன்னால், துன்யாவிலும் மிக மோசமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், பணம் கேட்டு போனால், வட்டிக்கு வாங்குவதற்கு போனால், சிரித்த முகத்துடன் வாருங்கள் என்று அமரை சொல்லி ஆசனம் கொடுத்து, உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு, கொடுத்த பணத்தை நீங்க வாங்கிக்கிட்டு சொன்ன தவறைக்கு அவர்கள் நீங்க கட்டவில்லை என்றால், கொடுத்தவருடைய முகங்களை பார்க்கணுமே, கரடு முரடாக மாறி.
அடியாட்களை வைத்து அடித்து விரட்டி பணத்தை பெற தயாரிவார்கள். இன்னும் ஒரு படி போய் இன்றைக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், வட்டிக்கு கொடுத்தவர்கள் பணத்தை அந்த தவணைக்கு கட்டாததனால் வட்டிக்கு வாங்கியவுடைய வீட்டுக்குள் செயலுக்கு மறைப்பு சென்று நட்பை இழந்த நிலைமைக்கு வைத்தவர் சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கேட்டு போன பொழுது வாங்கியவர் கடனை கட்டவில்லை, அதற்காகத்தான் இப்படியான செயலில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று பேசக்கூடிய சமுதாயத்தில். எனவே அன்பார்ந்தவர்களே, வட்டி மிக மோசமானது. அந்த உண்டாவிலிருந்து, நகையிலிருந்து, வீடுகளிலிருந்து, வாகனத்திலிருந்து எல்லாமே வட்டி. நாங்கள் வசிக்கிற இந்த நாடு கூட இன்றைக்கு அடமானத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாட்டையும் வட்டியில நான் வட்டிக்கு நாட்டை காட்சி வட்டிக்கு பணம் எடுத்தா நம்ம எல்லாருக்கும் தந்து கொண்டிருக்கிறார்கள் மானிய அடிப்படையில். இப்படியான இந்த மோசமான வட்டியிலிருந்து நம்ம சமுதாயம் பாதுகாப்பு வேண்டும் அல்லவா? அதற்கான தீர்வு என்ன? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வட்டியிலிருந்து நமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். மீண்டும் நம்முடைய பொருளாதாரங்கள் எழுச்சி பெற வேண்டும். நமது சமுதாயம் முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும். நமது பிரதேசத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகம் ஏற்பட வேண்டும். விவசாயம், கடற்தொழில், சந்தை போன்ற எல்லா இடங்களிலேயும் பொருளாதாரங்கள் உயர்வடைய வேண்டும் என்றால் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதற்கான தீர்வு என்ன? இஸ்லாம் அதையும் சொல்லுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் வட்டி என்ற அந்த வாசலுக்கு நுழைவதற்கு சென்ற மனிதனும் நுழைந்த மனிதனும் இன்றிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து நான் இந்த வட்டியை வாங்கவோ மாட்டேன், கொடுக்கவோ மாட்டேன் என்று ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். வட்டியிலும் தங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த செயலை ஒவ்வொரு மனிதரும் செய்வதற்கு தயாராகிவிட்டால் வட்டி என்ற வாடையை நமது பிரதேசத்தில் மாற்றிக்கொள்ள முடியும். இவ்வாறு செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன இத்தகுல்லாஹ் வதர் மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். மூமினான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் மூமின்களாக இருந்தால் இதுவரைக்கும் வாங்கி வந்த வட்டியை விட்டு விடுங்கள். இனிமேல் வாங்காதீர்கள். அல்லாஹ்வுடைய உயர்த்தலுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹ் மீண்டும் சொன்னார். யா அய்யுஹல் ஆமனூ லா தஸ்ரிபா அல்லாஹன் வாபன் ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும். நீங்கள் வட்டி கொடுத்து இரட்டிப்பாக்கி அதை கொண்டு வாழ்க்கை நடத்தாது விட்டுவிடுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று. எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் வட்டியிலிருந்து தங்களை பாதுகாக்க முன்வர வேண்டும். அடுத்ததாக நமது பிரதேசத்திலே வட்டியில்லா வங்கி ஒன்றை உருவாக்க வேண்டும். நமது பிரதேசம் இன்றைக்கு எந்த அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்றால், மாற்று ஊர்களில் எல்லாம் ஒன்றுபட்ட சமுதாயமாக ஒன்று சேர்ந்து வட்டியில்லா வங்கியை அவர்கள் செயல்படுத்த முடியும் என்றால், பொருளாதாரத்தில் கேந்திரமாக இருக்கக்கூடிய நமது ஊரிலே வர்த்தகர்கள் இல்லையா? கோடீஸ்வரர்கள் இல்லையா? பல வருடங்களுக்கு தேவையான பணத்தை சேர்க்கக்கூடிய சேமிப்பாளர்கள் இல்லையா? இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பணங்களை சேர்த்து வட்டியில்லா வங்கி ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக இன்னொருவர்களுக்கு கொடுக்க முடியாதா? முடியும். செய்வதற்கு மனசு, அதற்கான குழுக்களும் இல்லை. ஒன்று இரண்டு இருந்தாலும் கொடுப்பதற்கு பயம். இதோ இங்கே எல்லா செல்வந்தர்களும் வந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இது எளியோர்களுக்கும் ஏழைகளுக்கும் சொந்தமான பள்ளி என்று கொஞ்சம் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். செல்வச் செழிப்புள்ள சீமான்களில் பலவர் இடங்களுக்கு போய்விட்டார்கள். சில செல்வச் செழிப்புள்ள சீமான்கள் இங்கே இருக்கிறார்கள். சில எளியோர்கள் ஏழைகளையும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த பள்ளி சொந்தம் என்று அந்த வசதி படைத்த ஒரு சில செல்வச் செழிப்புள்ள சீமான்கள் ஒதுக்கி விட்டார்கள் போல.
அதனால் அவர்களை நாம் தேடி பிடிப்போம், அவரிடத்தில் செல்லுவோம், பணங்களை கொடுங்கள், வட்டியில்லா வங்கி ஒன்றை ஆரம்பிப்போம் என்ற ஒரு நிலையை இந்த பிரதேசத்தில் உருவாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்துடைய வெளிச்சத்தை பாடுபட வேண்டும். அதற்காக வங்கியில் அட்டியில் வங்கி உருவாக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற பணத்தை சும்மா கொடுக்காதீர்கள். ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து 3 வருடங்களுக்கு 1 கோடியோ 10 லட்சமோ பணம் கொடுங்கள். அவர்கள் அதனை பெற்றுக் கொண்டு ஒரு வங்கியை உருவாக்கி இங்குள்ள வெளியோர்கள், ஏழைகள், யார் தெரியுமா, பாமரர்கள், கடற்தொழிலுக்கு போகக்கூடிய வலை வாங்க தெரியாமல் வட்டிக்கு எடுக்கிறான். மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக டிக்கெட் எடுக்க பணம் இல்லாமல் வட்டிக்கு வாங்குகிறார். விவசாய உரம் வாங்க இல்லாமல் வட்டிக்கு எடுக்கிறார். வீடு கட்டுவதற்காக குமாரை நிறைவேற்ற கல்யாணத்துக்கு பணம் எடுக்கிறார், வட்டிக்கு வாங்கி. படிப்பதற்கு காசு இல்லாமல் வட்டிக்கு வாங்கினார்கள். இவர்களை தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை வட்டியை காட்டி சுவாசிக்காமல் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? அதற்காக உருவாக்குங்கள் வட்டி இல்லா ஒரு வங்கி. கொடுக்கின்ற பொழுது சும்மா கொடுக்கவும் முடியாது. இஸ்லாம் சொல்லுகின்றது, உதவி கேட்கின்ற ஒரு அடமானத்தை வாங்கிக் கொண்டு கொடுங்கள். குர்ஆன் சொல்லுகின்றது, 1 லட்சம் தேவையா, 1.5 லட்சம் ரூபாய் பிரமாணமான ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு அவருக்கு தேவையான பணத்தை ஒரு காலக்கெடு நிர்ணயித்து கொடுங்கள். அவர்கள் அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் தங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிட்டு வாங்கிய பணத்தை கொண்டு வந்து தருவார்கள். இதன் மூலம் யாருக்கு நன்மை? இதற்கு உதவி செய்வதர்கள். அன்பார்ந்தவர்களே, எம்மால் முடிந்தவன் ஒரு 50,000 ரூபாய் பணம் அதனை நான் கொடுக்கிறேன், ஒரு 3 வருட தவணைக்கு சொல்லியிருக்கேன், நான் சொல்லிடுவேன். நீங்கள் தயாரா? அப்படி என்றால் இந்த பணத்தை ஒப்படையுங்கள், ஒரு குழுவை நிர்ணயிங்கள். நமது ஊழிலே வட்டி இல்லாத வங்கியை உருவாக்குவோம், ஒரு பைத்துல் மாலை உருவாக்குவோம். இந்த எத்தனையோ சகோதரிகள் தொழிலுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அம்மா, தொழிலுக்கு போறதுக்கு தொழிலுக்கு கட்ட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பைத்துல் மாலை உருவாக்கி இந்த பணத்தை கொடுக்கலாம் அல்லவா? கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக், இப்படி எத்தனையோ வருஷங்களே அவருடைய சகோதரர்கள் வீடு அடங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கோடாக இருந்த தொழிலதிபர்கள் எல்லாம் இன்றைக்கு வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறார்கள். உண்ணுவதற்கு கூட வழி இல்லாமல் விடிய சொன்னாலும் அடிப்படையிலே வீட்டுக்குள் எத்தனையோ தொழிலதிபர்கள் முடங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தேடி பிடித்து உதவி செய்யலாம் அல்லவா? இதற்கு தேவை என்ன? ஒரு பைத்துல் மால், ஒரு சதக்க நிறுவனம், அதே போன்று வட்டி இல்லாத வங்கி, இவைகளை உருவாக்கி நமது சமூகத்திலே நமது பிரதேசத்தில் உள்ள வெளியோர்கள், ஏழைகளும் படித்தவர்களும் நடுத்தரவாதிகளும் செல்லுகின்ற இந்த வங்கி வட்டி கடைகள் இவைகளை புறக்கணித்து நமது ஊரிலே ஒரு எழுச்சியை, ஒரு வழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். அதற்கு நீங்கள் தயாராகுங்கள். நம்மளால் செய்த உதவிகளை நாம் இந்த சமூகத்துக்கு செய்வோம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, வட்டி ஒரு கொடிய நோய். இந்த கொடிய நோயிலிருந்து அல்லாஹ் நம்ம சமூகத்தை பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், வட்டியிலிருந்து நமது சமூகத்தை பாதுகாத்து பரக்கத்துக்குரிய ஒரு சமுதாயமாக மாற்றுவாயாக. இதுவரைக்கும் கொடுத்து வந்த வட்டியை எம்மை விட்டு தூரமாக்குவாயாக. வட்டி என்ற காற்றை சுவாசித்து நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை கூட நீ ஏற்றுக்கொள்வாயா இல்லையா என்று பயந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். ரப்பே, எங்களை நீ பாதுகாப்பாயாக. ஹராமான முறை உழைத்து உண்ணுவதை விட்டு பாதுகாப்பாயாக. உன்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வட்டியை கொடுத்து வாங்குபவன் விபச்சாரம் செய்வதை விட மிக மோசமான தள்ளப்பட்டிருக்கிறான். எனவே வட்டியும் கொடூரமானது, விபச்சாரமும் கொடூரமானது. எனவே இப்படியான மோசமான செயல்களிலிருந்து எமது சமூகத்தை பாதுகாப்பாயாக. தரையிலும் கடலிலும் பறக்கத்து செய்வாயாக. நல்லொழுக்கமுள்ள ஒரு சமுதாயமாக நமது சமூகத்தை உருவாக்குவாயாக. ஏழை வெளியோருக்கு தாராளமாக அள்ளி கொடுக்கக்கூடிய பக்குவத்தை நமது சமூகத்திற்கு வழங்குவாயாக. வாஹு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الذي خلق السماوات